அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நெத்திலி கருவாடு காய்கறி எல்லாம் சேர்த்து குருமா குழம்பு செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. நெத்திலி கருவாடு சுத்தம் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே பக்குவத்துக்கு நெத்திலி கருவாடு சுத்தம் பண்ணி காய வச்சு பக்குவமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெத்திலி கருவாடுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம், கொஞ்சம் பச்சை பட்டாணி வேணும்னா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா பீன்ஸ் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 50 கிராம், இந்த கருவாடு வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் 50 கிராம் எல்லாம் எடுத்துருக்கு. தேங்காய் பால் முதல் பால் தண்ணீர் பால் எடுத்துருக்கு. மசாலா எடுத்துருக்கு. எப்படி அடுப்பில் வச்சு குழம்பு செய்யலாம். சட்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனையும் போகட்டும். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை போயிடுச்சு. அழகான முருகின வாசம் வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருவோம். இப்போ கருவாட்டையும் கொட்டி கிண்டுவோம். தக்காளியை சேர்த்துலாம். தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும். கொஞ்சம் தக்காளியை மசிய விட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறதுனால கணக்காக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலா, மீன் மசாலா அரைச்சிருக்கோம்ல அந்த மீன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச இந்த மசாலா காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் மசாலா காய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போது 1/4 மூடி அளவுக்கு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் தனியாக இருக்குது. இந்த தண்ணீர் பாலை சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். காய் வேகணும்ல. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். உப்பு சரியாக இருக்குது. அப்படியே நல்லா காய்கறி எல்லாமே வேகட்டும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சிடலாம். 7 நிமிஷத்துக்கு மேலே காய்கறி நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ முதல் பால் இருக்குல்ல, அந்த முதல் பாலை சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்த்து மலமலன்னு நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிடலாம். 5 நிமிஷம் ஆக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சரியான பக்குவத்துக்கு வந்துச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குருமாவை ஸ்டவ்லேருந்து இறக்கி அந்த கொதிநிலை நல்லா மாறிடுச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துருவோம். இப்போ அந்த புளிப்பா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டான நெத்திலி கருவாடு காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு இந்த குருமாவும் ஒரு அப்பளமே போதும், சாப்பிட்ருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. நல்லா காரம் அதிகம் இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்கு. இது சைடிஷ் எதுனா தொட்டுட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ சேர்த்து சாப்பிடுங்க. இந்த குருமா சாதத்துக்கும் சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுட்டு சாப்பிடலாம். இடியப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அதிகம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நெத்திலி கருவாடு கூட நிறைய காய்கறிகள் சேர்த்து குருமா செய்கிறத பார்த்தோம். சில சமயங்களில் நமக்கு காய்கறி நிறைய கிடைக்காது. என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். அந்த மாதிரி சமயங்களில் நான் வீட்டில் இருக்கிற தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை போட்டு நெத்திலி கருவாடையும் போட்டு சிம்பிளாக அதே டேஸ்ட்டாக நல்லா குழம்பு செஞ்சுருவேன். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கிருச்சு. 2 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் முருகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் லேசாக முருகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நெத்திலி கருவாடு ஒரு 50 கிராமுக்கு அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துருவோம். நெத்திலி கருவாடு சேர்த்துச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய், 100 கிராம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் மசாலாவெலாம் கரிஞ்சிடாமல் எல்லாமே எண்ணெயில் வதங்கி வரும். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு வைக்கிறேன். 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். மசாலா சேர்த்து லேசாக ஒரு 1/2 நிமிஷம் அளவுக்கு வதக்கியாச்சு. எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் தனியாக இருக்குது. தண்ணீர் பாலை சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் தீயை கூட்டி விட்டுக்கலாம். குழம்பு அடுப்பில் வச்சு 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நமக்கு கிண்டும் போதே தெரியும் வெந்தது. காய் வெந்துருச்சு. இப்போ முதல் பால் கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, அந்த முதல் பாலை சேர்த்துருவோம். முதல் பாலும் சேர்த்து மால்மலன்னு ஒரு கொதிச்ச உடனே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு குழம்பு இறக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வந்துருச்சு. இதுக்கு நான் எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்கலை. ஏன்னா நாட்டு தக்காளி சேர்த்ததுனால நல்ல புளிப்பு ருசியாக இருந்ததுனால சேர்க்கலை. நமக்கு புளிப்பு கம்மியாக இருந்தாக்கா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு வாசனையே கமகமான் இருக்குது. சாப்பிட வைக்கிறியான்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வாசனையே கமகமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா செஞ்சு பாருங்கள் நீங்களும். நான் இன்னைக்கு சைடிஷ் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாசம் மணமாக ரொம்ப நல்லாயிருக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு. இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.